பாண்டிச்சேரியில இப்படி ஒரு சிவலிங்கத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. 365 நாட்களும் தண்ணீர்லே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் தான் இந்த சிவலிங்கம். மண்ணாலே உருவான ஒரு சிவலிங்கம். அதுவும் சுயம்பு சிவலிங்கம். யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ சாமியை முடிவு பண்ணணும். அவங்களே கிணவுல பார்த்துட்டு இது போல் கம்பி இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, இது போல் கட்டிங்கிறதா நான் கிணவுல பார்த்தேங்க, அது போலலாம் வந்து இங்கே வந்து வழிபட்டு போய்க்கிறாங்க. மேலும் நம்ம இல்லைனா கூட அவங்க வழிபட்டுட்டு போயிட்டு எனக்கு இந்த காரியம் நிறைவேற்றது இருக்குது, அதனால் நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படியும் வராங்க. இந்த தண்ணீர்ல இறங்கி போய் தான் சிவலிங்கத்தை வணங்க முடியும். வணங்கும் போது உங்களோட வேண்டுதல் எந்த ஒரு குறையா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றி தரதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 365 நாட்களும் இந்த கோவிலில் மதியானம் அன்னதானம் வழங்கப்படுது. நிறைய அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடலூர் டு பாண்டிச்சேரி போகிற வழியில காட்டுக்குப்பம் என்ற ஊரில் ஏரிக்கரை ஓரமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க தண்ணீர் எப்பயுமே குறையாது, ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணீரை இறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு கோவில்.